பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து பெட் ரிடனாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருந்தேன் நான். வேணாரி பையிங் ஏ நியூ கார், அது வந்து ஒரு பெரிய கதை. கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஹார்ட் எண்டு மணி, நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கணும். தலையெடுத்து மாட்டிக்கணுன்றது அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து திவால் ஆகிடுச்சு. அது which time is best to start for driving? Night drive safer அப்படின்னு கேட்டிருக்காங்க. How do you prepare your car for journeys? 1 lakh நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த ஜேர்னிஸ்க்கெல்லாம், நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குறத பார்த்துட்டு ஒரு 4 பேர் அந்த ஹோட்டலில் வந்து தங்குவாங்க இல்லையா, அது வந்து நல்ல ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் தங்குறது. டேஷ் கேம் யூஸ் பண்ணுறீங்க, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது எனக்கு. அப்புறம் ஆக்ஷன் கேமரா, ட்ரோன்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கான இந்த டிஜே மைக் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த சோனி மைக் இது. அதுக்கப்புறமா இது வந்து ட்ரோன் அந்த மாடல் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கோங்கன்னு தெரியும். நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின்ஸு, கமெண்ட்ஸு அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து எல்லா கமெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிவிடுவோம். சில கமெண்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டிவாக இருக்கும், சில கொஸ்டின்ஸ்னால் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம், எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கான தான் இது வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஈசிஆர் ரோடில் வந்திருக்கோம், சூப்பராக இருக்குது, அங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ போட போகிறது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ பின்னாடி வரும். இப்படிலாம் சொன்னால் தான் நிறைய வீடியோஸ் வரும் இல்லையா, அதனால் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள். அண்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க் வந்து உங்களுக்கு, ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 year வந்து வீடியோவே போடல. அதாவது லாஸ்ட் வந்து பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம், அந்த வீடியோ தான் லாஸ்ட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 yearல் ஒரு 4-5 வீடியோஸ் தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம். அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு டவுன் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து திரும்பவும் சரி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்றதுனால தான் நாங்கள் திரும்பவும் வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து. நிறைய பேர் கமெண்ட்ஸ், ஏன் வீடியோவே போடல, என்ன ஆச்சு உங்களுக்கு, அந்த என்ன ஹெல்த் இஷ்யூஸா அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப அக்கறையாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சரி நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து திரும்பவும் வந்து இந்த வீடியோஸ்லாம் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு அந்த ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் பற்றிலாம் நம்ம வந்து பேச போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. கேள்வியெலாம் நீ கேட்குறியா இல்லை நான் கேட்கட்டுமா? என் கேள்வியை கேட்க மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நாங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் சஜஷன் கொடுங்க. அதாவது ட்ராவல்னால் எப்படின்னா ரோட் ட்ரிப்பாக போகிறது அது தனியாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா போய் சுற்றி பார்த்துட்டு அதோடைய டூர் பிளான்லாம் உங்களுக்கு கொடுக்கணுன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு அது ஒரு ஐடியாவும் கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். சில இடங்கள்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த இடங்கள் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னிங்கன்னா அதுக்குள்ள நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் வந்து வீடியோ கண்டென்ட்டாக கொடுக்கலாம். கமெண்ட் செக்ஷன் கீழே, இந்த வீடியோவோட கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எந்தெந்த இடங்கள்லாம் போகலாம் அப்படின்றத கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப காமனாக நிறைய லாஸ்ட் 1 year நம்மக்கிட்ட வந்து கேட்ட இந்த கேள்வி என்னென்னா, ஹெல்த் ரிலேட்டடாக ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா ஒரு போஸ்ட் போட்டுட்டார், ஐம் நாட் ரன்னிங் குட் வித் ஹெல்த் அப்படின்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வீடியோ போடுறதில்லன்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு ஸ்பைனல் கார்டில் L4, L5, S1 அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க் இருக்குது, அதாவது லம்பார் டிஸ்க்குன்னு. அது வந்து டிஸ்க் ஸ்பைனல் கார்டில் இல்லை, எல்லா ஸ்பைனல் கார்ட்லையும் இருக்கும். அதில் எல்லா என் ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்குது, என் ஸ்பைனல் கார்டு எக்ஸ்ரேல இருந்தது. அதனால் அது வந்து என்னாச்சுன்னா அந்த டிஸ்க்கு வந்து பல்ஜ் ஆகி அந்த டிஸ்கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்க் பல்ஜ் அண்ட் கம்ப்ரெஷன் அப்படின்வாங்க. அதனால் என்ன இருந்துச்சுன்னா என்னால் மூவ்மெண்ட் ஈஸியாக பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து பெட் ரிடனாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருந்தேன் நான். எழுந்து நிற்கிறது, நடக்கிறது, உட்காருது, அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஈவன்
இந்த ஜனவரி இந்த வருஷம் ஒரு மார்ச் வரைக்குமே அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் நான். சயாட்டிக்கா அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வந்து ஒரு எஸ்ஐ ஜாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. அது ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இன்னும் இருக்குது எனக்கு. டிஸ்க் ப்ராப்ளம் ஓரளவு சரியாயிடுச்சு. இந்த மிச்ச ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால வீடியோஸ் பண்ணணுன்ற ஒரு இது என்ன சொல்கிறது, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லை. அதை ஒரு பண்ணி ஆகணும் அப்படின்ற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாதுன்னா வீடியோஸ்லாம் எப்படி பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு 90% நல்லா ஆகிடுச்சு. ஏன் நான் லாஸ்ட்டு காரைக்குடி போயிட்டு வந்தோம், தஞ்சாவூர், அப்புறமா வந்து இப்போ ஹைதராபாத் வரை போயிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் மிச்சம் இருக்கிற ஒரு 10% 90% சரியாயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 10%ம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். அப்படியே கடவுள் அருளால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அது சரியாயிடுச்சுன்னா ஃபுல் டைம் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம், ஃபுல்லாக எந்த ஒரு இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஸோ ஹெல்த் வந்து நார்மல் ஆகிடுச்சு. அதை பற்றி இது பண்ணலாம், அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண விருப்பப்படல. ஏன்னா நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், பாசிட்டிவான விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், நெகட்டிவான விஷயங்களை சொல்லி அது வந்து வேறு மாதிரி போயிடும். அதனால ஆனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் விஷயமா என்ன அனலைஸ் பண்ணோன்னா, ஒரு 40க்கு மேலே போனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து எட்டி பார்க்கும் மெதுவாக. என்ன நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளால் அது முதல்ல பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் பண்ண முடியாது, வேலை அப்படி போய்டும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுக்குன்னு ஒரு 1/2 hour பேண்ட் வித் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதர் ஸ்விம்மிங் ஆர் யோகா பண்ணுறது, அது ஏதாவது இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர வந்து நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இவருமே வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாரு இப்போது இதுக்காக, அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, அதனால் நம்ம பார்ட் ஆஃப் லைஃபாக ஆக்கிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. விச் டைம் இஸ் பெஸ்ட் டு ஸ்டார்ட் ஃபார் டிரைவிங், நைட் டிரைவ் சேஃபாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெஸ்ட்டு டைம் இப்போ ஒரு சிட்டி மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 4 o'clock முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அந்த டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர் பண்ணிடலாம். நாங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 மணி அந்த மாதிரி கிளம்பிடுவோம், ஏர்லி மார்னிங் 3-3:30 மணிக்கு கிளம்பிடுவோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்டினேஷன் போகிறது ரீச் ஆகிற லெவலுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ அதனால் சிட்டி மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு 3 மணி 3:30 மணி அப்படி கிளம்பிடுங்க. ஒரு நார்மல் சின்ன டவுனில் இருக்கீங்க, உடனே நீங்கள் வந்து ஹைவேக்கு ரீச் ஆகிடலாம் உங்கள் வீட்டிலேருந்து அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 o'clock ஏர்லி கிளம்புறது பெஸ்ட். நம்ம ட்ராவலில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுல அதில் டைம் எஃபர்ட் போடுறது தேவையில்லாதது. நம்ம டெஸ்டினேஷன் எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுவோம் அவ்வளோ ஸ்பாட்ஸ்னால் நம்ம கவர் பண்ணலாம். ஆமாம். நைட் டிரைவ் சேஃபான்னு கேட்டிருக்காங்க. சேஃப் தாங்க, எல்லாம் இப்போல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. பட் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி இடங்கள்லாம் சேஃபாக நீங்கள் வந்து போகலாம். டிராஃபிக் இருக்கிற ரோட்லலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போங்க. டிராஃபிக் இல்லாத இடங்கள்லாம் வந்து ரொம்ப சந்து கிந்தெல்லாம் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எப்போவுமே ரிஸ்க். அது நம்ம ஊர்லேயே இப்போ சென்னைக்குள்ளேயே இருக்கீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு சின்ன சந்து இருக்குன்னா அந்த சந்தில் பொத்து பயமாக தான் இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம், சேஃப்டி ப்ராப்ளம் வெளியில் ட்ரைவ் பண்ணுறதுலையும் இருக்குது. பட் நேஷ்னல் ஹைவேஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்த் இந்தியாவில் வந்து நைட் டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து how do you experience the previous night before journey day? இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராது. ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ நம்ம இதை பண்ணணும், இந்த டைம் ஏந்து அதை பண்ணணும், அந்த இதுக்கு போனோம். கூடவே இந்த யூடியூப் வேறு இப்போ ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? ஸோ அது வேறு கூட இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கணும், இங்கே நிறுத்தி இந்த இடத்துல ட்ரோனை விடணும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி நைட்டு வந்து தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். லேட்டாக தான் தூக்கம் வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மார்னிங் ஒரு 3 மணி 2 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா நைட் ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கிறதுக்கு போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணு முன்னு கொஞ்ச நேரம் பத்துண்டாலே போதும். நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். தூக்கம் வரலன்னா கூட அந்த கண்ணை மூடின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு தூங்கிறதுக்கு ஒரு 50% ஒரு இதுவே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து டே டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணச்சா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. ஸோ
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுன்னா இது மாதிரி 8 மணிக்கு அந்த மாதிரி போயிடுங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு 7 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சுனா 8 மணிக்கு தூங்க போய்ட்டு ட்ரைவ் பண்ணுறவங்க. எனக்கு நான் கவலை இல்லை, நான் வந்து எப்பயும் போல தான் தூங்குவேன். ஏன்னா அடுத்த நாள் காரில் தூங்கின்னு வந்துடுவேன். பேக் பண்ணுறது இது பேக் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். முந்தின நாள் ஈவினிங்கே பேக் பண்ணிடணும் எல்லாத்தையும். அழகாக லிஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வயசானவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டு அழகாக பிளான் பண்ணிவிடுங்க. வாட்டர் பாட்டில்ஸ்னால் எடுத்துக்கணும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபுட்டுக்குன்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். சில சமயம் வந்து போகிற இடத்துல ஃபுட்டுனா பெருசாக தெரியலன்னா வந்து சப்பாத்தி நான் முந்தின நாளே போட்டு எடுத்துகிட்டு அடுத்த நாள் போகிற வழியில் சாப்பிட்ருவோம். ஸோ வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அந்த அரை மணி நேரம் வந்து அரை மணி நேரம் to 40 minutes வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, செல்ஃப் டிரைவிங் ஷுட் பி லிமிட்டட் டு 300 to 350 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அண்ட் திடீர்னு என்ன நீங்கள் எப்படிலாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு வண்டி எங்கிட்ட தாங்க நான் ஓட்டுறேன் கொடுத்தா தானே. செல்ஃப் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 கிலோமீட்டர்ஸ் தான் லிமிட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து இருக்கிற ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு பார்த்தீங்கன்னா காரோடைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஈஸியாக 1000லாம் அசால்ட்டாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு ரீச் ஆக போகுது. இந்த வண்டியிலே கிடைக்கிற கம்ஃபர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மும்பையிலலாம் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கோம். ஆரம்பத்தில் இதுலேயே நாங்கள் வந்து 2 lane ரோடெலாம் இருக்கச்சவே வந்து நான் ஸ்டாப்பாக பல இடங்கள் போயிருக்கோம் நாங்கள். ஸோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகிடுச்சு நல்லா. முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸும் நல்லா இருக்காது, வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் அந்த மாதிரி வண்டியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கன்வீனியன்ஸ்லாம் கிடையாது, ஏசி கிடையாது வண்டியில். இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்று. பட் ஸ்டில் ரொம்ப 350 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓட்டினா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்ல. அதுக்காக ஒரு கேரில் சொல்லியிருக்காரு. அது ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, அதுக்கு மேலே போனோம். பட் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து வேலிடு. ஒரு 300-350 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறோம், இப்போ நான் ரீசெண்டாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ட்ரைவ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எதனா டீ காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சிட்டு கொஞ்சம் ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு நம்மளே ஹைட்ரேட் பண்ணிடணுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போது முன்னெல்லாம் பேய் மாதிரி ஓட்டுவோம், அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. கரெக்டு தான் அவர் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது கார் ரிலேட்டடு. when are you buying a new car அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அது நீ தான் பதில் சொன்ன, ஏன்னா நீ தானே காசு கொடுக்க போகிற. கொடுப்பேன். அதுக்கு என்னென்னா நிஜமாகவே நியூ கார் வாங்குகிற பிளானில் தான் இருந்தோம். அதுக்காக நான் இந்த மணினா கூட சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து ஒரு பெரிய கதை. என்னாச்சு, அது ஒரு ஃபண்டில் போட்டு வச்சுருந்தோம். அது ரொம்ப நம்பகமான ஃபண்டு தான். ஒரு 100 150 years வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்பி தான் போட்டிருந்தோம். அது கடைசியில் என்னாச்சுன்னா வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுன்னா நின்றுது. கடைசியில் பார்த்திங்கன்னா அது பணத்தை வந்து திவால் ஆகிடுச்சு. அது கோர்ட்டு கேஸ்னால் கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், அறிவுக்கா படித்தவங்க தான் நீ இந்த இடத்துல போட்டிருக்கே அப்படின்னா. இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து போட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபண்டு இது. ஸோ கிட்டத்தட்ட 100-150 வருஷமாகவே இருக்குது. ஒரு சுத்தமாக எதிர்பார்க்கல, அந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது நமக்கு. பட்டு என்ன பண்ணுறது, நம்ம தலையேற்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் நிறைய உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறங்கியிருக்கூடாது அதெல்லாம். பட் ஸ்டில் அதில் ஒரு சைஸபிள் அமௌண்ட் அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் வந்தால்தான் ஒரு குஷனிங் இதுவாக இருக்கும். பட் இது இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்தராக. வேறு எதனா லோனும் வந்து ரொம்ப லோன் போகிறதுக்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு இப்போவே ஏற்கனவே 2-3 லோன் ஓடிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அடைச்சிட்ருக்கோம். அதனால் ரொம்ப லோன் போட்டு இஎம்ஐ ப்ரெஷர் அதிகமாகும்னு சொல்லிட்டு லோன்லாம் போகாமல் கம்மியாக லோன் வாங்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் இருக்குது. இதில் என்ன லேர்னிங் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிக்கணும். தலையெடுத்து மாட்டிக்கணுன்றது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து நல்லா யோசிச்சுட்டு நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிவிட்டு
அதனால் வந்து எப்பயுமே வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பார்த்துட்டு வந்து நம்ம மயங்கக்கூடாது. இல்லை ஆனால் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஒரு பேங்க் மாதிரி தான். பேங்க்கில் என்ன ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதே ரேட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேஃப்டி பார்த்துக்கோங்க. ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது யோசிச்சு இறங்குங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஹார்ட் எண்டு மணி நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கணும். சரி, என்ன பண்ணுறது? அது இதான் நம்ம வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போடணும். அதனால தான் நான் வந்து இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் பேசுகிறதே விருப்பப்படுறதில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் கார் ஃபார் ஜேர்னிஸ்? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிடுவேன் நான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போவே இன்றைக்கி நாங்கள் வந்து ஹம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க் வந்ததுனால நிறுத்திட்டோம் அதை. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி க்ளீனாக இருக்குது வண்டி. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எல்லா வேலைகளும் சரி பண்ணிட்டு பிரேக் லைனிங் அது இதெல்லாம் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இப்போது அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிடுவோம். நல்லா சர்வீஸ்னால் அது எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? அது ஒரு காரை பொறுத்து தான். அட்லீஸ்ட் ஒரு 1000-1500 2000 அந்த இல்லை மந்த்லி சர்வீஸ் பண்ணோன்னா மந்த்லி இல்லை. நம்ம வந்து கார் ட்ராவல் பண்ணோன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ், செக்அப் மாதிரி. பட் 6 months ஒன்ஸ் ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுவோம் நாங்கள். ஓகே, இந்த அடிக்கடி பண்ணுற சர்வீஸ் வந்து 1000-2000 வரைக்கும் ஆஃபர் அந்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது பார்ட்ஸ்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட், மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 அந்த ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணுறப்ப பார்த்துப்பேன். மேக்ஸிமம் ஸ்பீட்னால் ஒரு 85-90. அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. நம்ம வண்டி தாங்காது. அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அதனால் 85-90 அதுக்கு மேலாம் ஓட்ட மாட்டோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். முன்னெல்லாம் வந்து அதெல்லாம் சின்ன வயசில் வேகமாக போட்டு அப்படியே சர்றன்னு போயிட்டு இருக்கிறதுலாம் இப்போ வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுது. ஸ்பீடெலாம் ரொம்ப ஸ்பீடெலாம் போகிறது இல்லை. போனாலும் இவங்கெல்லாம் விட மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க அந்த ஸ்பீடோ மீட்டரை. அதிகமாக போது நிறுத்து, ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஸ்பீட் போக மாட்டோம். டூர் ரிலேட்டட், ஹவு டு யூ மேனேஜ் தி பட்ஜெட் ஃபார் கார் ஜேர்னிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூடியூப்காக நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது வேறு, யூடியூப்காக ட்ராவல் பண்ணுறதுன்றது வேறு. யூடியூப்காக ட்ராவல் பண்ணணுன்னா அதுவும் பின்னாடி எசப்பட்டுப்படுது. நம்ம பேசினா கூடவே பேசிட்டுருக்குது. போச்சு அது பாருங்க. சரி, யூடியூப்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு, நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறது வேறு. யூடியூப்காக ட்ராவல் பண்ணுறோன்னா டைம் வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தால் கூட யூடியூப்காக பண்ணோம் கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டலில் இருந்தால் தான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தங்குறத பார்த்துட்டு ஒரு 4 பேர் அந்த ஹோட்டலில் வந்து தங்குவாங்க இல்லையா. அது வந்து நல்ல ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் தங்குறது. ஸோ அப்படியும் லாஸ்ட்டு நாங்கள் ஹைதராபாத் போச்சு, நல்ல ஹோட்டல் தான் அது. அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை பற்றி அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தனியாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த செலவுலாம் பார்க்க மாட்டோம். பரவாயில்ல, நம்ம வெக்கேஷன் தான் போகிறோம், வெக்கேஷன் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த எக்ஸ்பென்ஸில் போய்டும் அது. பட் நம்ம யூடியூப்காக ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம யூடியூப்பில் எவ்வளோ ரெவென்யூ வருது, நம்ம ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ செலவாகுது இப்படின்றத வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த ஜேர்னிஸ்க்கெல்லாம், நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 30% தான் வரும். 15,000 30,000 தான் வரும். மிச்சம் 70,000 போய்ட்டு செலவாயிடும். யூடியூப்லேருந்து இன்கம் பெருசாக வராது. இதனால தான் ட்ராவல் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுவாங்க அவங்க. அண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்படி சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் மூலமாக. எங்கள் சேனலுக்கெல்லாம் இன்னும் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிட்ட கூட வரமாட்டேன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து 1-2 வர்றது வந்து ரூல்ஸ்லாம் பேசிட்டு நம்ம அமுச்சு விட்டுருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பிராண்டு நேம் வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நான் சொல்லுவேன், ஏன் இஷ்டப்படி தான் இது மாதிரிலாம் நம்ம சொன்னோன்னா பிராண்ட்லாம் பண்ணுவாங்க, அவங்க வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்ட்ஸில் அப்ரோச் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மி தான். அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளோட ஒரிஜினாலிட்டி விடுற மாதிரி இருக்குது. அது எதுக்கு விடணும்? நம்ம அதெல்லாம் வேண்டாம், அது தேவையில்லை. ஆனால் இது யூடியூப் வீடியோவில் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோன்னா ஒரு இது சஸ்டெயின், அதாவது
கன்சிஸ்டன்சி காமிச்சிக்கிட்டே இருந்தோம், ரெகுலராக வீடியோ போட்டிருக்கோம், நம்ம குவாலிட்டியை மாற்றாமல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு பாயிண்டில் சக்ஸஸ் வரும் கண்டிப்பாக. அது நாங்களே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது போட்டுகிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம பாஸ் விடக்கூடாது, ரெகுலராக பண்ணணும். அதான் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து நல்லா வெயிட்டு குறையணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லையா. ஒரு மாதமாக அது கண்டினியூஸாக பண்ணால் தான் வெயிட்டு கொஞ்சமாக குறையும். அந்த மாதிரி தான் இது. நல்ல ரெவன்யூ வரணும்னா அது வந்து நம்ம ரெகுலராக போட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து நல்லா கிளிக் ஆகும். யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஏர்னிங்ஸ் இவ்வளோ வரணும், அதை நோக்கி ஓடல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஆஸ்பெக்டில் தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் ஃப்யூச்சரில் இது மூலமாக ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா, அதில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்தது அப்படின்னா அதெல்லாம் வேணாம் நான் சொல்ல போகிறோம், கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தான் ஜாலியாக. ஹவு டு யூ பிளான் ஃபார் டூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமாகவே ஒரு ஊருக்கு போகலைன்னா கூட அந்த ஊரை பற்றி படித்து வச்சுப்பேன். அந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்றத, எப்படி ட்ராவல் பண்ணணும், எப்படி ரோடு நெட்வொர்க் எப்படி இருக்குது, ஃப்ளைட்டில் எப்படி போகிறது, எல்லாத்த பற்றியும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நம்ம ஒரு வாட்டி போகச்சே வந்து இப்போ நாங்கள் மகாராஷ்டிராலாம் போயிட்டு வந்தோம். மகாராஷ்டிராலாம் அப்போல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமஸே கிடையாது. கொங்கன் கோஸ்ட்லாம் எப்போ நான் சொல்கிறது வந்து உலகமே பூட்டி இருக்கிற சமயத்தில் 2021 அந்த டைமில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நாங்கள் மகாராஷ்டிரா, கோவா அந்த மாதிரிலாம் எல்லோரும் போய்ப்பாங்க. மகாராஷ்டிரா வீடியோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே அந்த கொங்கன் கோஸ்ட்டில் தமிழ் யூடியூபர்ஸ்லேயே கொங்கன் கோஸ்ட்டை பற்றி போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அங்கே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. டிஎன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி போனதை அது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அண்டு எனக்கும் எங்களுக்கும் ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் அதை வந்து ரொம்ப வருஷமாகவே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது டவுட்ஸு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிப்பேன். அவங்களுக்கு தெரிஞ்ச நான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு நெட்வொர்க்கும் வச்சுருக்கோம் நாங்கள் சோஷியல் மீடியாவில். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் இதிலலாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிப்போம், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை. சில வீடியோஸ்லாம் இப்போ சிக்கிம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோஸ்லாம் நான் இன்னும் போடவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கல அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ சிக்கிம் பார்ட் 2 வீடியோலாம் நான் வந்து இன்னும் போடவே இல்லை. நான் இந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால இன்னும் அந்த வீடியோலாம் பெண்டிங் அப்படியே. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம போட்ட டூர் பிளானில் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் பிளேசஸ் வந்து அந்த ஊருக்கெல்லாம் கண்டிப்பாக போயிருப்போம். அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து சில இடங்கள்லாம் போகலைன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறதும் பண்ணுவாங்க. மற்றபடி என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு 2 days முன்னாடி செக்லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்போம். பக்காவாக பண்ணி வச்சு மெடிசன்லேருந்து எல்லாம் அரிசி பருப்பு எடுத்து வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே பிளானிங்லாம் பக்காவாக பண்ணி வச்சுட்டு தான் போவோம். அந்த ஊருக்கு போனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற லெவலில் வரைக்கும் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி. அப்புறம் வந்து என்னென்ன இதில் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம், மற்றபடி எங்கெங்கன்னா அக்காமடேஷன் எங்கெங்கன்னா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணேன். அப்போ ஆன் த ஃப்ளைல முடியாது. ஃபுட்டெல்லாம் வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வந்து வெஜிடேரியன் மேலே அதை பற்றியும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். சில இடங்களில் இப்போ கோவாலெலாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸு ரொம்ப கம்மி. இப்போ வந்துச்சு நிறையா. முன்னெல்லாம் நாங்களாம் இப்போ ஃபஸ்ட் டைம்லாம் போச்சு ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நெட்டில் பார்க்குறது, இல்லாட்டி அங்கே இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்குறது, இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி டூர் பிளான்லாம் நீட்டாக பக்காவாக போட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம். அந்த டே வைஸே பிளான் பண்ணிப்போம். அது சில சமயம் பிளான் பண்ணபடி ஒர்க் அவுட் ஆகாது, ஏதோ ஒரு நல்ல ஹிக்கப்ஸ்னால் இருந்ததுன்னா. ஆனால் ஒரு 80 to 90% ஒர்க் அவுட் ஆகிடும். சில நாள் இப்போ ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பாட் கவர் பண்ண முடியல. முன்னாடி அப்போன்னு போகிற வழியில் டே பிளான்னா போட்டுக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் வந்து ப்ரீ பிளான்டாக தான் பண்ணணும் கொஞ்சம். ஸோ சிஸ்டமேட்டிக் ஒர்க்கிங் தேவை தான். அப்போ தான் நம்ம நினச்சபடி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் செலவழிச்சின்னு போகிறோம், நம்ம அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ லாஸ்ட்டு செக்ஷன் என்னென்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான். டேஷ் கேம் யூஸ் பண்ணுறீங்க, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது எனக்கு. அப்புறம் ஆக்ஷன் கேமரா, ட்ரோன்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஸோ டேஷ் கேம் வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் வந்து ஒன்றுனா சொல்லிடுறேன். நான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த கேமரா வந்து ஆக்ஷன் 5 Pro ஆஸ்மோ ஆக்ஷன் DJI ஆஸ்மோ ஆக்ஷன் 5 Pro அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மைக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, இங்கே வெளில இருக்குது. இந்த மைக் மினி அது DJI கம்பெனி தான் அது.
அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன ஒரு ஆல்டர்னேட்டாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஐஃபோன் ஒன்று வச்சுருந்தோம். இருங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சரி வாங்க அப்படியே கார்லேயே போயிட்டு பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேஷ் கேம். இந்த டேஷ் கேம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். அது வந்து வயாஃபோ 119 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். அது இது வந்து எங்கேருந்து வாங்கினோன்னா அந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணது. அப்போல்லாம் வந்து அலிபாபா அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணால் கூட சைனாலேருந்து வந்துடும். அப்போல்லாம் அந்த டைமில் அதாவது 2000 நம்ம டேஷ் கேம்னு எங்கேயோ பார்த்தோம்னாலும் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. 2014 அந்த டைமில் 2014-15 அந்த டைமில் வாங்கினது. இதில் வந்து மேக்ஸிமமே வந்து 2Kல தான் எடுக்க முடியும். நம்ம சேனலில் இருக்கிற முக்கால்வாசி வீடியோஸ்லாம் வந்து அந்த ட்ரைவ் பண்ணுற வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடிலாம் வந்ததுலாம் வந்து அந்த டேஷ் கேம்லேருந்து வந்தது தான். ஸோ அது 2K அந்த ஒரு லெவல் வரைக்கும் தான், 4K கிடையாது. இப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து 4K வீடியோஸ்ன்றதுனால அதை ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கிறதுக்கு முன்னாடி இது ஐஃபோன் 11 யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான இந்த டிஜே மைக் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த சோனி மைக். இது என்னென்ன ப்ராப்ளம் என்னென்னா இது தனியாக ரெக்கார்டாகவும் இது தனியாக ரெக்கார்டாகவும் நம்ம எடிட் பண்ணச்ச ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. சில நேரத்தில் மெர்ஜ் ஆகாது, பட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப வருஷம் அதுதான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இது வந்து ட்ரோனு டிஜே ட்ரோன் மினி 4K அந்த மாடல். இது வந்து 4K 30 frames per second அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெசல்யூஷனில் தான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணும் வீடியோஸு. இது ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட ஆயிடுச்சு, 35,000 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இது வந்து வாங்கினோம். இது லைட்டு, இது நைட்லாம் போனால் சரியாக தெரிய மாட்டேங்குது, நம்ம பேசுறதை வச்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறதுக்காக இந்த லைட் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். வேறு என்ன, ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஒரு லேப்டாப் வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அவசரத்துக்காக ஒரு அந்த ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம், ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம். இவ்வளோ தான் போதும். உங்களுக்கு பேசிக்காக ஒரு கேமரா வேணும், ஒரு மைக் வேணும். கேமரா கூட கொஞ்சம் சுமாரான குவாலிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம மைக் வாய்ஸ் வந்து நல்லா கேட்கணும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா வருதோ இல்லையோ வாய்ஸ் நல்லா வரணும், அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மக்கள். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மைக்கும் நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஜே மைக் மினி இந்த மாதிரி இந்த ஒயர்லெஸ் மைக்கெலாம் நிறைய இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்க போகிறீங்கன்னா ஒரு மொபைல் போதும், ஒரு மொபைலு இந்த மைக் எதனா ஒன்று இது வாங்கி வச்சுக்கோங்க. ஒயர்டு மைக்கெலாம் வாங்காதீங்க. ஒயர்டு மைக் வாங்கினீங்கன்னா நிறைய அதை சுற்றி அதை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிக்கோங்க, கூடவே ஒரு மொபைல் வாங்கிக்கோங்க, போதும். வேறு எதுவுமே வேணாம். ஃப்யூச்சரில் போக போக டெவலப் ஆனால் நாங்களே 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ட்ரோனு அதெல்லாம் வாங்கினோம். இந்த ஆக்ஷன் கேமராலாம் 5 வருஷம் கழிச்சு தான் வாங்கினோம். இது வந்து ஆக்சுவலாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். வாங்கி வச்ச உடனே எனக்கு உடம்புக்கு வந்துடுச்சு. அதனால் அதுவும் எல்லாம் வந்து பீரோக்குள்ளேயே தூங்கி இருந்ததுங்க. இப்போ தான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஆக்ஷன் கேமரா ஃபோட்டோ அனுப்பிச்சிடலாம், இப்படி காட்டிட்டு. சூப்பர். சரி, இதுதான் ஆக்ஷன் கேமரா. ஓகே, இவ்வளோ தான் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நாங்கள். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், அடுத்தது எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியரு. இது வந்து ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 700 800 போகுது அதுக்கு. ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஜேயிலே வந்து ஆஸ்மோ பாக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா இருக்குது, அதுவும் வாங்கிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மொபைல்லே யூஸ் பண்ணிக்கலாங்க. மொபைலே வந்து சூப்பராக இருக்குது. நான் இது வாங்கிட்ட அப்புறம் வந்து சில நேரத்தில் வந்து யோசிப்பேன், மொபைலே வச்சு பண்ணியிருக்கலாமே, நல்லாயிருக்குமே அப்படின்னு. சிலர்லாம் மொபைல்லே நல்லாயிருக்கும். அதில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில் நான் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்குது அதெல்லாம். இதில் கிடைக்கிற கிளாரிட்டியோட அதில் நல்லா இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைல்லே வாங்கிக்கோங்க, ஒரு மைக் வந்து கூட வாங்கிக்கோங்க. ஸோ ஆரம்பத்தில் இனிஷியல் வீடியோஸ்னால் மொபைல் எடுத்தது தான். 6 வருஷம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இல்லை ஐஃபோனுக்கு முன்னாடி ஐஃபோனுக்கு முன்னாடி ஒரு சாதா மொபைல் எடுத்து அந்த வீடியோலாம் இல்லை, சேனலில் இல்லை, ஹைட் பண்ணி வச்சிட்டோம். டு ஸ்டார்ட் வித் என்னென்னா ரொம்ப ஹெவியாக பணம் போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டர். ஓவராக மூஞ்சில் அடிச்ச மாதிரி போட. திரும்பி சொல்கிறேன், யூடியூப் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் வெஞ்சர். இது கொஞ்சம் ஜாலிக்காக பண்ணலாம். நீங்கள் இனிஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு பேஷனாக பண்ணணும்.
ஒரு நம்மளுக்கு ஒரு டைம் பாஸாக நினச்சி தான் பண்ணோம், ஜாலியாக பண்ணணும். மணி எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். அதிகமாகும். அதனால தான் பண்ண ஜாலியாக அது ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ், ஒரு ஹாபி அப்படின்னு நினச்சி தான் பண்ணணுமே தவிர எப்பவுமே அப்படிதாங்க நினச்சிக்கணும். எப்பவுமே அப்படி செய்கிற வேலையை ஹாபியாக நினச்சி நான் ஆசையாக தான் பண்ணணும். இல்லை எப்போவுமே யூடியூப்பை ஒரு ஹாபியாக நினச்சி பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா எப்போ வந்து யூடியூப் வந்து ஒரு நம்ம சேனல் வச்சு ரன் பண்ணுறோம், திடீர்னு ஒரு நாள் அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப நெகட்டிவாக பேச வேணாம், பட் ஸ்டில் பெருசாக மணி வரதில்லை. ஆனால் வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியுது. நான் வெளில பார்த்தா யாராவது நம்மளோட சப்ஸ்கிரைப் பார்த்தா உடனே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல ஒரு சர்வீஸாக பண்ணுறோம், நிறைய பேர் நம்மளால் பெனிஃபிட் ஆகிறாங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இருக்குது. ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போட்டோம் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் பேசணும் அப்படின்னு நினச்சேன் சில விஷயங்கள்லாம், அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தாலும் கேளுங்க, அதை வச்சுட்டு இன்னொரு வீடியோ போடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 2ல் நம்ம வந்து நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த வீடியோவில். ஸ்பெசிஃபிக்காக எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ஃபர்தராக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஐடியில் ஐப்பு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.